வேற ஆப்ஷன் இருக்காதுன்னும் போது எல்லாரும் இஎம்ஐக்கு தான் போறாங்க. அது சேஃபா ஃபர்ஸ்ட்டு? கண்டிப்பா அது சேஃபானா, கண்டிப்பா சேஃப் கிடையாதுன்னு தான் நாங்க சொல்லுவோம். அஸ் அ ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்டா. மிடில் கிளாஸ் பீப்பிள் அப்படின்னும்போது நீங்க கேட்ட மாதிரி, ஃபர்ஸ்ட்டு கஷ்டப்பட்டு படி, வேலைக்கு போ, சம்பாதி, வீடு வாங்கு, லோன்ல இரு. ஸோ ஒரு சொசைட்டில அப்பதான் உனக்கு கௌரவம். இது எழுதப்படாத ஒரு ரூல்ஸா நம்ம பேரண்ட்ஸ் சொல்லி, சொல்லி, சொல்லி மிடில் கிளாஸ் பீப்பிள்ஸ் அப்படிதான் வளர்ந்துருக்காங்க. நீங்க யார பார்த்தாலும் ஃபர்ஸ்ட்டு சம்பாதிக்க ஆரம்பிச்சது ஒரு வீட வாங்கணும். நீங்க சொன்ன மாதிரி இஎம்ஐ போயிடணும். ஸோ நாட் ஒன்லி இஎம்ஐ வீட மட்டும் வாங்குறது கிடையாது. அந்த வீட வாங்கிட்டாங்கன்னா, அதுக்கு தேவையான பொருளும் இஎம்ஐல தான் போயிட்டே இருக்கு. கரெக்ட்டா? ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எல்லாமே இஎம்ஐல தான் வச்சுட்டுருக்காங்க. செகண்ட் என்ன பண்றாங்க, ஓரளவுக்கு ஒரு பொருள் இருக்குன்னா, திரும்பவும் அத பழைச மாத்திட்டு புதுசு வாங்கணும் அப்படின்றதுக்காகவும் இஎம்ஐ போறாங்க. அந்த திங்ஸ் வேணுமா நமக்கு? இல்ல அப்படின்னு யோசிக்கிறது இல்ல. எப்பவுமே இந்த இடத்துல நான் ஒரு மேஜிக் டிப்ஸ் சொல்லுவேன். நீங்க ஒரு விஷயத்த பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, அந்த விஷயம் உங்களுக்கு வேணும்னு நெனச்சீங்கன்னா, மினிமம் நீங்க ஒரு 90 டேஸ் அதாவது ஒரு 3 மந்த்ஸ் ஆவது. அத நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டே இருங்க. இது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது நான் எப்பவுமே எல்லாருக்கும் சொல்வேன். ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆகும், இது வாங்கணும்னு நெனச்சது அந்த இம்பார்ட்டன்ஸ் கம்மியாயி, வாங்கலாமா? வேணாவா? அப்படின்னு தோணும். அதுக்கப்புறம் ச்சே இப்ப இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் பிரியாரிட்டி இல்ல. இத தாண்டி நமக்கு நெறைய பிரியாரிட்டி இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் ப்ராசஸ் போகும். அப்போ உங்களுக்கு அந்த டெசிஷன் அந்த நீங்க ஸ்டார்ட்டிங்ல எடுக்கல இருந்து அந்த 3 மந்த்ஸ் வரையும் அதே இதுல இருக்கீங்களா வைப்ல? இல்ல கொஞ்சம் சேஞ்சஸ் உங்களுடைய பிரியாரிட்டீஸ் மாறும்போது உங்களுக்கு இது இப்ப தேவையில்ல. ச்சே நான் அவசரப்பட்டு யோசிச்சுட்டேன். இப்படின்னு நமக்கு தோணும்.